ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி பற்றி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கொஸ்டின் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அது என் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டே இருந்தது. கொஞ்சம் பிஸியானனால அந்த கொஸ்டின் வந்து நான் மறந்துட்டேன். இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனனால சரி ஓகே உடனே பேசிடலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன். என்னோட கேரியர் வந்து வந்து என்னோடய ஜாபு ஃபினான்ஷியல் வந்து எனக்கு வந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கேட்டிருக்கிறது ஒரு தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின் தான். இதில் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஓகேங்க. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னா வந்து உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துறது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னினா ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஜேர்னிக்குள்ளே வந்து நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயங்க. இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னா நம்மளை ஒருத்தவங்க நேசிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ளே புகுத்தப்பட்டு வாலண்டரியாக உள்ளே வருவாங்க, திடீர்னு காணா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுவீங்க, அவங்கள துரத்துவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேணாம், நம்மளால் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு பெயினாக இருக்கும்போது காப்பாற்றுறதுக்கு நம்ம யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் நம்ம தேடும்போது தான் நம்ம இன்னர் செல்ஃபுக்குள்ளே நம்ம இன்னர் ஜேர்னி போகும்போது கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ஜேர்னி தான், அந்த ஜேர்னி ஆஃப் பீரியட் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஜேர்னியாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னு கூட சொல்லலாம், அல்லது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன், எனக்கு எப்போ வந்து கெரியர் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? இது கெரியருக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எந்த வித சந்தோஷமான எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், திருமணம் ஆகாமல் ரொம்ப இப்போ வந்து நீங்கள் அந்த இதையே யோசிச்சுக்கிட்டு பழசில் நடந்த அத்தனை விஷயங்களையும் காயங்களையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அப்போ வந்து உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. சுற்றி இருக்கிற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் கிராப் பண்ண மாட்டீங்க. ஸோ கெரியரில் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் எந்த விதமாக எல்லாமே வந்து நெகட்டிவாகவே நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பாசிட்டிவான எந்த ஒரு விஷயமும் உங்களை சுற்றி வந்து இருக்காதுங்க. சுற்றி எந்த வித மற்றவங்களுக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்களே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப வெறுமையான ஒரு ஃபீலிங்கு, வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு சுச்சுவேஷன். யார் காப்பாற்றுவாங்க, நமக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நடக்குது, நம்ம லைஃப் இப்படியே தான் போகுது போல இருக்கு அட் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் இப்போ வந்து கடவுளோட அந்த அருளால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே உங்கள் இன்னர் செல்ஃபுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் இன்னர் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய இந்த எல்லா பார்ட்டு எந்தெந்த பார்ட்டில் நீங்கள் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க, கேரியர்லையா அல்லது வந்து உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துலையா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது எந்த வித சந்தோஷமான விஷயங்கள் நடக்காமல் அது ஒரு அப்படியே வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்குது. அந்த சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் நெகட்டிவாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கும் நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னர் செல்ஃபுக்குள்ளே போய் எந்த விஷயம் நீங்கள் இல்லை தேடி போனீங்கல்ல, ஒரு விஷயம் அன்பு உண்மையானது, இவங்க வந்து நம்ம கூட வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தேடி போகிறீங்க. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன். சில பேர் என்ன நினைக்கிறீங்க, இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னினே தெரியாமல் 10 நாள் பழகினாலும் அது ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னா லாங் டேர்ம் ஜேர்னி. வருவாங்க, பேசுவாங்க, அப்புறம் திடீர்னு காணா போவாங்க, அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் எப்பயாவது வரலாம், அப்புறம் போகலாம். இது என்ன அப்படின்னா உங்கள் சோல் ரெண்டாக பிரிஞ்சு அந்த பக்கம் இருக்குது. உங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ், உங்களுடைய ட்ராமாஸு, ட்ரிகர்ஸு, நீங்கள் சின்ன வயசுலேருந்து கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க, இன்னர் சைல்டு ஊன்ஸ் ஆகிருக்கும், அதை ஹீல் பண்ணாமல் இருப்பீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு வெளியில் வருது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் எப்போ வந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ வந்து இதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் வந்து ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களுடைய பாதைகள், பாசிட்டிவான பாதைகள், உங்களுக்கு நடக்க வேண்டி எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க வேண்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை, அதை வந்து ஃபீலிங்ஸாகவும் எமோஷன்ஸாகவும் அதை வந்து நீங்கள் அதை பாஸ் பண்ணி நீங்கள் அந்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல விஷயம் உங்களை தேடி வரமாட்டேங்குது. அவ்வளோதான். எல்லாருக்குமே நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இந்த உலகத்தில் வந்து யூனிவர்ஸில் சூழ்ந்து இருக்குங்க. நம்ம எந்த விஷயம் வேணும்னு கை நீட்டி எடுக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு வருதுங்க. நம்ம எந்த உணர்வோட, எந்த ஃபீலிங்ஸோட, எந்த வைப்ரேஷனோட கையை நீட்டுறோமோ அதுக்கு தகுந்தா போல விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் நம்ம அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறோங்க. இதுதான் உண்மையான விஷயங்க. நீங்கள் உண்மையிலே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்களோ அல்லது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருக்கீங்களோ, ஏதோ ஒன்று கடவுள் உங்களுக்குள்ளே போய் உன்னை சரி பண்ணு, உன்னை கரெக்ட் பண்ணு, அந்த சக்ராஸ்லாம் அலைன் பண்ணு,
சக்ரா மெடிடேஷன் பண்ணு, ஹீல் பண்ணு, உன்னோட உன்ஸை வந்து ஹீல் பண்ணு, உன்னை செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணு, உன்னை செல்ஃப் லவ் பண்ணு, உனக்கு வேணுங்கிற விஷயங்களை நீ பண்ணு, செல்ஃப் கேர் பண்ணு, உன்னை சந்தோஷமாக வச்சுக்கோ, உன்னை நீ மதிக்காரமே, அப்போ தான் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நீங்கள் சரி பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உங்களுக்கு கல்யாணமே நடக்கல, ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்தது அப்படின்னா அது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சந்தோஷம் தர எல்லா விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த விஷயங்களை தான் நீங்கள் பாசிட்டிவ் ஒரு ஃபீலிங்ஸு வைப்ரேஷன் கொடுத்து எனர்ஜி கொடுத்து நீங்கள் யூனிவர்ஸில் அட்ராக்ட் பண்ணுறீங்க. கையை நீட்டி அந்த பாசிட்டிவான திங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து யாருமே வந்து யாரோட வாழ்க்கைக்கும் பொறுப்பாக முடியாதுங்க. என் வாழ்க்கையை வந்து தொலைஞ்சு போனதுக்கு, ஏமாற்றம் அடைஞ்சு போனதுக்கு, துக்கம் அடைஞ்சு போனதுக்கு ஏதோ சில காரணங்கள் இருக்கலாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அது ஒரு டிவைன் ஒரு சீக்ரெட்டுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. முன்னாடி செஞ்ச பாவமாக இருக்கலாம், கர்மாவாக இருக்கலாம், அதெல்லாம் தெரியாதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணுறோம். கர்மா முடிகிற வரைக்கும் நம்ம காலம் கஷ்ட காலம் இருக்குங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பாத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்து அப்போ தான் நீ வந்து உள்ளே போய் உன்னுடைய சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன் இல்லையா. நம்ம இந்த 3D வேர்ல்டில் இதுதான் உலகம், இதுதான் பாதை, இதுதான் பயணம், அப்படி இதோட முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறீங்கள? இது கிடையாது. இதுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் பயணம் பண்ணி வரல. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயங்கரமான ஒரு லெசன் இருக்கணும் இல்லையா. எல்லா கர்மாவும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்த நோக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த உலகத்தில் மனிதர்களாக நீங்கள் இருக்கீங்க இல்லையா. இந்த மனிதர்கள் நீங்கள் கிடையாது. இறந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று இங்கிருந்து வெளியில் போகுதுல்ல, அதுதான் நீங்கள். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ பாதி பாடம் எல்லாம் முடிஞ்சிச்சு. வந்தது கடவுள் வந்து நமக்கு தவறுக்கு உண்டான அந்த கர்மாவை வந்து பனிஷ்மெண்ட்டாக நம்ம இந்த உலகத்தில் அனுபவிச்சிட்டோம். கடவுள் துணையாக இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளை ஏதோ ஒன்று வந்து காப்பாற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் உணரப்படுது. ஏதோ கடவுளோ பேரோ, எந்த கடவுள் வேணாலும் பேராக இருக்கலாங்க, ஒரு ஏஞ்சல்ஸோ காட்ஸோ யூனிவர்ஸோ கைடன்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து நம்மளை வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாங்க பாருங்களேன். இதன் மூலமாக நமக்கு தெரியும் அந்த கஷ்டத்துலேயும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற எல்லாருமே நம்புகிறோம் இல்லையா. அந்த நம்பிக்கை தாங்க அந்த கடவுள். அந்த நம்புறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் நம்மளை வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக ஒரு பாசிட்டிவ் ரேஸோட நம்மளை ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கடவுளுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து நன்றி சொல்லியே ஆகணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இல்லாத விஷயத்தை தான் நம்ம நிறைய நினைக்கிறோம். நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், அழகான பொக்கிஷமும் இன்றைக்கி நிறையா பேருக்கு அது ஒரு ஏக்கமாக இருக்குங்க. நமக்கு கிடைக்கிற ஒருவேளை சாப்பாடு அவங்களுக்கு பல நாள் கழித்து தாங்க அது கிடைக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். கிடைக்கிற விஷயத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண கடவுள் என்ன பண்ணுவாங்க, இவங்க அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுக்குற விஷயத்துக்கு தேங்க் பண்ணுறாங்க, நன்றி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இவங்க நன்றி சொல்கிற அளவுக்கு இவங்களை இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுப்பாங்க. நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி தாங்க இங்கே யூனிவர்ஸ்க்கு ஒரு அதுக்கு புரிஞ்ச ஒரு லாங்குவேஜுங்க. நீங்கள் வாயில் பேசுகிறதோ, எந்த மொழி பேசுவீங்களோ, எனக்கு சொல்ல தெரியல அப்படிலாம் கிடையாதுங்க. யூனிவர்ஸ்க்கும் எனக்கும் வந்து பேச முடியல அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு அப்பாவுக்கும் பொண்ணும் எப்படி பேசிக்குவாங்க. ஒரு குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தை அந்த அப்பா கிட்டே அழகாக பேசும் தெரியுங்களா. அதுக்கு மொழி தெரியாது, அதுக்கு பாஷை தெரியாது. ஆனால் அந்த பிறந்த குழந்தை ஒரு 6 மாதம் 2 மாதம் குழந்தையெல்லாம் அழகாக முகம் பார்த்து நம்ம பேச பதில் கொடுக்கும் தெரியுங்களா. அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தாங்க, அந்த ஒரு சந்தோஷமான எக்ஸ்ப்ரெஷன் தாங்க, அந்த ஒரு கனெக்ஷன் தாங்க நம்ம யூனிவர்ஸுக்கும் நமக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன். அன்பாக சந்தோஷமாக ஒரு எனர்ஜியோடு நம்ம பேசுகிற மொழி வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்குங்க. உங்களை சரி பண்ணுங்கள், உங்களை வந்து மாற்றிக்கிற விஷயத்த நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இது எல்லாமே வந்து ஒரே நைட்டில் ஒரே தடவையாக எல்லாமே சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. பல நாள் பாதிக்கப்பட்டு மனநிலையில் நீங்கள் அந்த மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டு நிறையா விஷயங்கள் தவறாக நம்ம யோசித்து பயணம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இனிமேலும் நம்ம வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து மாற்றிக்கிற விஷயத்த கொண்டு வரணுங்க. அதுக்கு தான் நிறையா வந்து ஸ்கிரிப்டிங் எழுதுங்க, விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், பார்க்குறது, பேசுகிறது, நினைக்கிறது, எழுதுறது, இது எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களாக கொண்டு வாங்க. நல்ல வார்த்தைகளை போடுங்க. பேசும்போதே நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லுங்கள். என்னுடைய அந்த ஒவ்வொரு ரீடிங்க்கு லாஸ்ட்லேயும் எப்பயும் நல்லதே நினைங்க, எப்பயும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து
சும்மா வாசகத்துக்காக நான் போடுறது இல்லைங்க. அது வந்து அதில் உள்ள டீப் மீனிங் என்ன தெரியுங்களா? நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்குங்க. இது வந்து யாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவ்வளோ ஒரு கேட்சியாக இருந்தது கிடையாது. பட் இந்த வார்த்தைகளை நம்ம வந்து அடிக்கடி பேசும்போது, உணரும்போது, இதோட சக்தியை வந்து பவரை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து உணர்ந்து பார்க்கும்போது தான் அதோட வேல்யூ உண்மையாக நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது இது ஒரு லாங் ஜேர்னிங்க. துணைக்கு நீங்கள் கும்பிட்ற கடவுளை கையை பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களை அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. எப்பயும் நல்லதே நினைங்க, எப்பயும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.